இங்கே வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்காங்க. காலையில் 8:30 மணி. இந்த அளவுக்கு வந்து ஓபி பேஷண்ட் ஃப்ளோ இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இது. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ளூடிங் பிசிடி யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு பிளேஸ் தான் வந்து பான்ஷாவுஜன் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம லாஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் திஸ் பான்ஷாவுஜன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கோம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பசங்க வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அதுதான் சொன்னாங்க, நாங்கள் யூனிவர்சிட்டி வந்து அவ்வளோவா நாங்கள் விசிட் கூட பண்ணுறதில்லை இப்போ, ஏன்னா we started spending a lot of time in the hospitals. ஹலோ எவ்ரிவன், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பான்ஷாவுஜனோட ஹாஸ்பிட்டல் தனாங் பிரான்ச்சில் இருக்கேன். ஆக்சுவலி சொல்ல போனால் தனாங் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா இது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆஃப் பான்ஷாவுஜன் யூனிவர்சிட்டி. ஸோ ஏன்னா யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு இன் கேம்பஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலுமே டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஸோ உள்ளே போகும்போதே உங்களுக்கு தெரியும், லைக் ஒரு செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 6th இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் எல்லாருமே உள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்னிங் 8:30, காலையில் மணி 8:30 தான் ஆகுது. அது ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தப்போ இந்த இவ்வளோ அளவுக்கு வந்து க்ரீனரியாவே இல்லை. ஆக்சுவலி பயங்கர வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ மரம் வளர்ந்துச்சா இல்லை நாங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டோமான்னு எனக்கு தெரியல. Hello sir. Hi. Good morning. Today we have international students. They are practicing here. They are practicing here. Oh, sir actually என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்காங்க. அதாவது பீப்புள் ஃப்ரம் ஹங்கேரி அண்ட் ஃப்ரம் யூஎஸ். அதாவது யூஸ்வலி இவங்களோட ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, அதாவது இவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து யூஎஸ் யூரோப்புன்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டும் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க. இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வராங்களாம் இங்கே. ஸோ அதில் வந்து 4 பேர் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க. அவங்க they'll be staying here for 1 month and they are practicing here. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க, அதாவது நம்ம பான்ஷாவுஜன் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் few more students they are expecting this week. இந்த வீக் வந்து அவங்க லைக் நாட் திஸ் வீக், அடுத்த வீக், இந்த வீக்கெண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Let's go inside and see. ஸோ எஸ், இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் பான்ஷாவுஜன் யூனிவர்சிட்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோம் அப்படின்னா ரிசப்ஷன்லேருந்து அப்படியே வந்தோம்னா இது வந்து அவுட் பேஷண்ட் ஏரியா, ஓபி ஏரியா. ஸோ பான்ஷாவுஜன் யூனிவர்சிட்டியோட லைக் ஓபி வார்டு இது. அப்படியே நீங்கள் திரும்பினீங்கனாலே தெரியும், மார்னிங் 8:30. ஸோ எஸ், அதாவது காலையில் 8:30 மணி. இந்த அளவுக்கு வந்து ஓபி பேஷண்ட் ஃப்ளோ இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இது. நாட் ஓன்லி டு திஸ் ஹாஸ்பிட்டல், இவங்களோட எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே இந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் அண்ட் வெல் ட்ரைன்டு டாக்டர்ஸ் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ மற்ற ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோ அதிகம். இது நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். நிறைய ஹாஸ்பிட்டல் நாங்கள் லைக் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்க்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்தோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பர்டிகுலர்லி நாங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் இங்கே இருக்க பேஷண்ட் ஃப்ளோ. வியட்நாமில் நார்மலி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும்.
பட் இங்கே இட்ஸ் வெரி ஹை. ஸோ இது வந்து பான்ஷாவர்டன் யூனிவர்சிட்டியோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுக்கான நேம், அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டில் இருந்து 6th இயர் ஸ்டூடெண்ட் வரைக்கும் எல்லாருமே இங்கே தான் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. லைக் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர், நாட் லைக் நம்ம ஊரில் மாதிரி 4.5 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம், அந்த கதையே இங்கே கிடையாது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பசங்க வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ 5th இயர் 6th இயர் வரும்போது தே இட் செல்ஃப் வில் பி அ டாக்டர் ஒர்க்கிங் ஹியர். அந்த மாதிரி, அதாவது நம்ம இன்டர்ன்ஷிப் 1 வருஷம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டுக்கான அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பாயிண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் வந்து பான்ஷாவர்டன் யூனிவர்சிட்டி. லைக் இந்த யூனிவர்சிட்டியை தவிர வேறு எந்த யூனிவர்சிட்டியாலும் இந்த அளவுக்கு அந்த பாயிண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டல் நேமே வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆஃப் பான்ஷாவர்டன் யூனிவர்சிட்டி தான். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டலோட ஓபி வார்ட், இன்பேஷன்ஸ் வார்ட், எமர்ஜென்சி வார்ட்லேருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே யார் யார் இருக்காங்க, என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் சென்டர் இது. ஸோ இங்கே ஒரு ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் இருக்குது. இது வந்து கார்ப்பரேட் ஹெல்த் செக்அப். தனியாக வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு இங்கே வந்து அது ஒரு மேண்டேட்டரி ஹெல்த் செக்அப் அவங்க ஈச் மந்த் பண்ணணும். ஈச் மந்த்தோ ஒரு 3 months ஒன்ஸோ பண்ணணும். ஸோ அந்த ஹெல்த் செக்அப் ஏரியா இது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னும் போது ரிசப்ஷன் முடிச்சுட்டு ஓபி கிளினிக்ல இங்கே நார்மல் நம்ம ஹெல்த் செக்அப் இருக்கும் இல்லையா, பிபி, டெம்பரேச்சர், இதெல்லாம் இங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேஷண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து டாக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரூம்ஸ் இருக்கு, டாக்டர்ஸ் ரூம். ஸோ இதுக்காக வந்து டாக்டர்ஸ் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓபி பேஷண்ட் வார்டு இது. ஸோ மார்னிங் 9:30க்கு எல்லாம் ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஏன்னா கிளினிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில். ஓபி கிளினிக்கே வந்து 9க்கு 9:30 10க்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. இங்கே வந்து இது இவங்களுக்கு லஞ்ச் டைம் மாதிரி. ஏன்னா மார்னிங் 7க்கே வந்து அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 7க்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க் டில் ஈவினிங் 4:30 வரைக்குமே ஓபிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா கார்ப்பரேட் ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா தனாங், குவாங்நாம் ப்ளஸ் இங்கே நியர்பையில் இருக்க நியர்பை சரௌண்டிங் 100 kilometers இருக்க டாப் எம்என்சிஸ் இது எல்லாமே. ஸோ இந்த எம்என்சிஸில் இருக்க ஒரு எம்ப்ளாயோட ஹெல்த் செக்அப்பும் இங்கே பிசிடிஓவில் தான் பண்ணுறாங்களாம். ஃப்ரம் கொக்கோகோலா, ஷெரட்டன், 4 Points. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்க எம்என்சிஸ். நியர்பையில் இங்கே இருக்க எம்என்சிஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ இவங்க எல்லாரோட ஹெல்த் செக்கப்பும் ஒரு எம்ப்ளாயியோட கார்ப்பரேட் ஹெல்த் செக்கப்பும் இங்கே பிசிடிஓவில் தான் பண்ணுறாங்க. திஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஹேஸ் கொலாபரேட்டட் வித் ஆல் தீஸ் எம்என்சிஸ். ஸோ இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பான்ஷாவர்டன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அரவுண்ட் தி கண்ட்ரி. நாங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ளூடிங் பிசிடி யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பென் வைன் டாக்வா, இது பேர் வந்து ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த வேர்டுக்கு மீனிங் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். TAM3 இவங்களோட கம்பெனி நேம். TMMC ஹெல்த் கேர் அப்படின்றது பாருங்க. TAM3 அப்படின்றது இவங்களோட கம்பெனி நேம். ஸோ TAM3 தனாங் சிட்டி சென்டர்ல லொக்கேட் ஆயிருக்க வெரி பிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது. தனாங்ல இருக்க ஹாஸ்பிட்டல் நம்ம இப்போ இருக்க ஹாஸ்பிட்டல்.
ஸோ பான்சாச்சன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலோட இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சென்டர் ஸோ எஸ் PCTU ஹாஸ்பிட்டலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சென்டர் இருக்குது. இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் கிளினிக் ஆக்சுவலி. ஸோ பீப்புள் ஃப்ரம் சைனா, ஜப்பான், கொரியா, யூகே இவங்க எல்லாருமே TMNC அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்து ரெகுலராக லைக் என்ன சொல்கிறது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் இந்த போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போகிறது இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் கிளினிக் தான். எஸ். So we are recruiting Indian students to study medicine here, to study general medicine here in Panchachan University. So we heard that you are from US and you are doing your 1-month internship in Vietnam, this Panchachan University Hospital. So can you please introduce yourself for us? Hi, my name is Isela. I'm from the US. I go to school at Northeastern in Boston. I'm a rising senior in an undergrad program, and Okay. so I'm here shadowing, Okay. getting just some hospital experience in the global healthcare systems. Okay. So why you came here? Why you chose Panchachan University? There are so many universities in the world, but why you choose here? Well, I came through volunteering journeys, and they really highly recommended this program to study here in Vietnam. Okay. And just they said that there was a lot of medical students that would come and that they would very easily help Okay. students in this exchange program. Okay. Thank you so much. Thank you so much. Hi, my name is Cenga Androtski and I come from Hungary, Szeged. And I'm a fourth year medical student. Hi, I'm Rebecca Vida, and I'm in the fourth year too. Okay. Why you came here for internship? There were some students last year who did their surgery internship here, and we heard really good things about the hospital and the university. So we decided to contact the university if we had a chance to do our surgery here. So your friends came already last Yes. year. Okay. So fourth year medical student from Hungary, they are practicing surgery internship here in Panchachan University, Vietnam. They'll be here for one more month, right? For 1 month. 1 month. For Yeah. 1 month they'll be here. Thank you so much. Thank you so much. Let's move on to the other department. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோபி சென்டர். அண்ட் இன்னொரு விஷயம் அவர் சொன்னது என்னன்னா இட்ஸ் வெரி ஃபேமஸ். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் வந்து வெரி ஃபேமஸ் ஃபார் திஸ் டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோபி அப்படின்ற மாதிரி சொன்னார். மெனி பேஷண்ட், அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக ஓபி வர ஒரு டிபார்ட்மெண்ட் டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோபி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு 5 பேஷண்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளேயும் வந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க. We'll move on to third floor. இந்த ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லைக் எக்ஸ்ரேஸ், எம்ஆர்ஐஸ், இசிஜி, இது வந்து எல்லாமே லேப்ஸ் இருக்க டிபார்ட்மெண்ட். சேட்டலைட் லெபார்டரின்னு ஒரு லெபார்டரி வச்சிருக்காங்க. சேட்டலைட் லெபார்டரி. ஸோ தேர்ட் ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கு, நிறைய பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. We'll have a look.
ஓபிஜியில் இருக்க டெலிவரி ரூம் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். லேபருக்கு அப்புறம் சைல்ட் பர்த், லேபருக்கு அப்புறம் இல்லை, லேபரில் சைல்ட் பர்த். ஸோ சைல்ட் பர்த்க்கு அப்புறம் இங்கே தான் இட்ஸ் அ டெலிவரி ரூம். இது எல்லாமே ஆல்ரெடி நம்மக்கிட்ட வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கிறதுனால அதை நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, let's move on to the next floor. Operating theater. OT இருக்கு, ப்ரீ அனஸ்தட்டிக் ரூம் இருக்கு, வாஷ்ரூம்ஸ், இந்த டிஸ்பிளேல வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே எந்த பேஷண்ட் இருக்காங்களோ அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்களாம். ஸோ இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர், ஓடியில் இருக்க பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ். இது ஓடியில் ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இன்னும் பேஷண்ட்டோட வீட்டில் இருக்கவங்களுக்கு இது உள்ளே இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற அப்டேட். எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம்னா இது வந்து போஸ்ட் ஓட்டியோட டீட்டெயில்ஸ் கிடையாது, உள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ என்ன ப்ரொசீஜர் போயிட்டுருக்குன்ற அப்டேட் இது. இட்ஸ் வெரி குட். ஸோ இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இருக்க ஃப்ளோர். இது இங்கே ஐசியூவும் இருக்குது, ஐசியூ ப்ளஸ் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ். ஸோ அங்கே ஒரு தியேட்டர் இருக்குது, இந்த சைடில் 2 தியேட்டர் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், ஐசியூ இருக்க ஃப்ளோர் இது. அண்ட் கார்டியோவாஸ்குலர் யூனிட், ரெக்கவரி ரூம். அதாவது இந்த ஃப்ளோர் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த ஃப்ளோர், which is 4th floor. Let's move on to the next floor. நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் ஃப்ளோர், அதாவது 5th floor. லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணியிருந்தப்போ இதே டிபார்ட்மெண்ட் இதே இடத்துல நிறைய பசங்க படிச்சுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ 5th floorல நம்ம சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். இந்த ஃப்ளோரில் நிறைய ரூம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 19 ரூம் இருக்குது இந்த ஃப்ளோரில் மொத்தம். 19 ரூமில் ஒரு ரூம்லேயுமே 6 பேர் இருக்காங்க. போஸ்ட் சர்ஜரி எல்லாருமே வந்து வார்டில் இருக்காங்க போல். ஸோ இந்த ரூமில் 3 பேர் இருக்காங்க, இந்த ரூமில் 6 பேர் இருக்காங்க. டோட்டலாக வந்து 19 ரூம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே பார்த்தது வந்து சர்ஜரி டிபார்ட்மெண்ட், இது வந்து இன்டர்னல் மெடிசன் டிபார்ட்மெண்ட். நம்ம இப்போ இன்டர்னல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க இங்கே டாக்டர்ஸ் கொடுக்குற அட்டென்ஷன் இஸ் ஹியூஜ். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் யூனிட், இது எல்லாமே இன்பேஷண்ட் வார்டு. கெஸ்ட் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, இன்பேஷண்ட் வார்டில் வந்து கெஸ்ட் வந்து அலோடு இல்லை, இந்த குறிப்பிட்ட டைம் 4:30 to 6 தான் வந்து பார்க்கணும், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே விஐபி ரூம்ஸ். நம்ம விஐபி ரூம்ஸ் வந்து ஆக்சுவலி 2 members இருக்க ஒரு ரூம். எனக்கு ஆக்சுவலி என்ன டவுட்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 to 3 hours சுற்றி பார்த்துட்ருக்கோமா, 2-3 மணி நேரம் பேஷண்ட்டெல்லாம் எதுவுமே பார்க்காம சும்மா ஹாஸ்பிட்டல் பில்டிங்கை சுற்றி பார்க்கவே எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குது. எப்படி டாக்டர்ஸ் நீங்கள் காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் எப்படி ஓபி பார்க்குறீங்க, எப்படி இன்பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி சர்ஜரி பண்ணுறீங்க, எப்படி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறீங்கன்றது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள். டு த அப்கமிங் டாக்டர்ஸ்,
உங்களோட லைஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ பி சேவிங் ஸோ மெனி லைஃப்ஸ் ஆஃப் ஹியூமன். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். நீங்கள் ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் பி ப்ரிப்பேர்ட். So yes, we are in 6th floor of Panchayat University Hospital, Pediatrics Department, my most favorite department in this hospital. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ஒரே குழந்தைங்க ஃபுல்லாக சிரிச்சிட்டு ஓடிட்டு விளையாடிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் ஸ்லீப்பிங் டைம் அப்படின்றதுனால we can't take much video அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் we have seen so many students already. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், விளையாடி இருக்கோம். See the food they are serving for the patients. Oh my god, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? ஒரு சூப் போல், கொஞ்சம் க்ரீன்ஸு, ஃப்ரூட்டு, சாஸ், சில்லி ஆயில், இங்கே ரைஸு, மீட்டு, ஒரு ஃபிஷ்ஷு. வாட் இஸ் தட்? அதுவும் ஒரு மீட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் மெனி திங்ஸ் தே ஆர் சர்விங் ஃபார் அ பேஷண்ட். எல்லாரோட மீல் பவுலும் இதுதான் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த ரசம் சாதம் மாதிரி ஒரு பவுல் வச்சுருக்காங்க, பட் மோஸ்ட்லி இதுதான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா நான் கீழேயே பார்த்தேன், பட் எடுக்க முடியல வீடியோ. நல்ல ஃபுட் ஸ்மெல் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்லையும். இது பார்க்கவே ரொம்ப அப்பைடைசிங்காக இருக்குது. இட்ஸ் குட். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது ஆக்சுவலி வந்து 7th floor. 7th floorல ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டு, அதாவது ஐடி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார்மசி ஸ்டோரேஜும் இருக்குது. இது இல்லாமல் நியூட்ரிஷன் யூனிட்ஸ் இருக்குது. நியூட்ரிஷன் யூனிட்ஸில் தான் இங்கே இருந்து தான், இட்ஸ் நாட் லைக் அ கேன்டீன், இட்ஸ் லைக் இங்கே இருந்து தான், இட்ஸ் லைக் ஒரு ஸ்டோர் மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் பேஷண்ட்ஸ்க்கும் ஃபுட்டு போகுது. ஸ்டாஃப்ஸு, நர்ஸு எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிடவும் செய்கிறாங்க. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. The food is free, I think. ஸோ எல்லாருமே அவங்களோட ஃபுட் வந்து இங்கே தான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. யூ கேன் see. இங்கே பயோமெட்ரிக் இருக்குது. பயோமெட்ரிக் வச்சா இங்கே பில் ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட் ஆகிடும். அதை வச்சு எல்லோரும் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்குமே இங்கே ஃபுட் வந்து ஃப்ரீ ஃபுட் தான். ஸோ நம்ம லாஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் திஸ் பான்ச்சாட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 7th floor. வில் கோ டவுன் ஸ்டேர்ஸ். ஸோ ஃப்ரம் த மார்னிங் சாப்பிடாம கூட 7 மாடி ஒரு மாடியாக சுற்றி ஏறி பார்த்து இப்போ திரும்பி அகைன் இறங்கிட்டு இருக்கோம் கீழே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பான்ஷாவ்சன் யூனிவர்சிட்டியோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல்.
இதை நீங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க போர்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆஃப் பான்சாவ்டன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிப்பாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயின் ஆயிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண போயிடுவாங்க, இப்படிதான். பட் எனக்கு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறதே ஹாஸ்பிட்டல்ல தான், ட்ரெயின் ஆகிறதே ஹாஸ்பிட்டல்ல தான், ஸ்டார்டிங்கே ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்றது this is the first time I'm seeing actually. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் வருவீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே பேசினதை கேட்டோம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஏன் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய டைம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ண முடியும், சீக்கிரமாக லேர்ன் பண்ண முடியும் கம்பேரிங் டு அதர்ஸ் அப்படின்றதுனால வி சூஸ் திஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இட்ஸ் நாட் லைக் அ நார்மல் ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. இட்ஸ் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஒரு 7 ஃப்ளோர் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். ஃப்ளோர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி உங்களுக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டலில் இருக்குன்றது எல்லாமே இங்கே உங்களுக்கு போர்ட்லேயே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கன்க்ளூடிங் டு திஸ் வீடியோ, ஸோ ஹாஸ்பிட்டல் விசிட் வந்து முடிச்சாச்சு. ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் நம்ம விசிட் பண்ணோம். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும். ஸ்டூடெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததை பார்த்தோம். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்ததை பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம விசிட் பண்ணோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன் பிசிடியூ, வை பிசிடியூ அப்படின்னு நான் கேட்கும்போது they told ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. மற்ற டாக்டர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஹாஸ்பிட்டல் வர்றதுனால உங்களுக்கு எப்படி சொல்றது, யூ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் ஹாஸ்பிட்டல். அவங்க அதுதான் சொன்னாங்க, நாங்கள் யூனிவர்சிட்டி வந்து அவ்வளோவா நாங்கள் விசிட் கூட பண்றதில்லை இப்போ, ஏன்னா வி ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ தான் ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்டால ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. ஷீ இஸ் நாட் அண்டர் எனி சூப்பர்விஷன், ஷீ இட் செல்ஃப் ட்ரீட்டிங் அ பேஷண்ட். ஸோ இந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகாஸ் லைக் ஷீ ஸ்டார்டட் practicing medicine from her first year, and they are super excited to welcome Indian students. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும், ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணுறதுல அவங்க ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க. பிகாஸ் அவங்க கூட ஃப்ரெண்ட்லி ஆகணும், அவங்க இன்னும் புது புது விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும், அவங்க நம்மளோட மெத்தட்ஸ் கற்றுக்கணும். ஸோ அவங்களுமே நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இன்னும் ஒரு 1 monthல வந்துருவாங்களான்ற மாதிரி கூட கேட்டாங்க. ஐ செட் இன்னும் ஒரு 3 months ஆகும் வரதுக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, தே ஆல்சோ வாண்டட் டு கம் இந்தியா. ஏன்னா வந்து they also wanted to make friends with Indian people and they wanted to come India, they wanted to explore India. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பிசிடியூல இருக்கு. லைக் ஒரு ப்ராட் மைண்டடாக வந்து ஒரு கண்ட்ரி, ஒரு யூனிவர்சிட்டின்றதை தாண்டி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போறீங்களோ அதை பற்றின ரீசர்ச் பண்ணுங்க. பிகாஸ் டோன்ட் கோ ஃபார் நீங்கள் ஒரு காலேஜை எப்படி சூஸ் பண்ணணும்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. லைக் நம்ம ஊரில் ஒரு ராமச்சந்திராவாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், எம்எம்சியாக இருக்கட்டும், சிஎம்சியாக இருக்கட்டும், இது இல்லை நீங்கள் ரஷ்யாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஜார்ஜியாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், வியட்நாம்லேயே இருக்க கேன்கோ ஆகட்டும், பிசிடியூ ஆகட்டும், நிறைய யூனிவர்சிட்டிஸ் மெடிக்கல் படிக்கிறதுக்கு இருக்கு. இதை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. இங்கே படிச்சதுக்குள்ள இங்கே நம்ம ஜாயின் பண்ணா அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணா அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு டெசிஷன் எடுங்க. ஸோ தட் நீங்க வந்து யூ இட் செல்ஃப் வில் மேக் அ கரெக்ட் டெசிஷன். இன்னொருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் இதெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கனாலே நீங்களே ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்துடலாம். We welcome you to study medicine in PCTU. For admissions, you can contact me. For medical admissions in PCTU, you can contact me. Myself, Mrs. Divya Sinnamal. Enoda number inga display la aitrukka number da. You can contact me anytime. I'll be in Chennai and I'll be in Vietnam also. Enoda phone international roaming la da irukku, so neenga eppa call pannalum na attend பண்ணுவேன். Maximum I'll be in Chennai only. என்னோட மொபைல் நம்பர் 9659637137. இது என்னோட பர்சனல் மொபைல் நம்பர். நான் தான் அட்டென்ட் பண்ணுவேன். இஃப் இன் கேஸ் வேற யாராச்சும் அட்டென்ட் பண்ணா கூட யூ ஆஸ்க் தேம் டு டாக். நான் அவங்க கிட்ட சொல்லுங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு they'll give the phone to me. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும், நார்மல் கால் ஒரு மெசேஜ் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். I'll be available.
I'll be doing admissions for you. You can contact me for admissions.